இந்த பக்கம் வந்து கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன், காஞ்சிருக்கு. அதுக்கு வந்து பண்ணிடலாம். நம்மளுடைய பாசிப்பருப்பு தேங்காய் போட்ட கேரட் கறி ரெடி. வணக்கம், ஊர் உலகம் உங்களை வரவேற்கிறது. இன்றைக்கி வந்து கேரட் பாசிப்பருப்பு தேங்காய் போட்ட கறி பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து பொடி சாதம், அதாவது பருப்பு பொடியெலாம் இருந்தது. அதனால் இன்றைக்கி பொடி சாதமும் கேரட் தேங்காய் போட்ட கறி மட்டும்தான். இப்போ வந்து மில்க் ஷேக், அதாவது ஆப்பிள் மில்க் ஷேக் பண்ண போகிறோம். வாங்க. நான் வந்து 2 ஆப்பிள் கட் பண்ணியிருக்கேன். 1 கப்பு வந்து பால் விட்டுருங்க. இப்போ அதை வந்து அடித்து எடுத்துக்கலாம். அப்புறம் சுகர் வந்து ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நான் வந்து இந்த டிசையர் நேச்சுரல் ஸ்வீட்னர் இதுதான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து காஃபி, டீ, மில்க் ஷேக் இது மாதிரி போடுறதுக்குலாம் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நான் வந்து பால் வந்து காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரீசரில் வச்சுருக்கேன். அதுதான் இப்போ சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே ஒரு டம்ளர் பால் விட்டுருந்தேன் பார்த்தீங்களா, அதுவும் வந்து காய்ச்சி ஆறி ஃப்ரீசரில் வச்ச பால் தான். இப்போ மத்தியானத்துக்கு வந்து இட்லியும் கடல மாவு சட்னி தான் நான் பண்ண போகிறேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நீங்கள் என்ன மத்தியானம் டிஃபன் சாப்பிட்றீங்கன்னு சொல்லிட்டு. நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். ஆக்சுவலாக எங்களோட வழக்கம் வந்து காலையில் சாதம் சாப்பிட்டுட்டு மத்தியானம் டிஃபன் சாப்பிட்றது. நீங்கள் வந்து காலையில் டிஃபன் சாப்பிட்டு மத்தியானம் சாப்பிட்றீங்களா, அவ்வளோதான். பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை. அதை நாங்கள் மாற்றி சாப்பிட்றோம், அவ்வளோதான். எங்களோட வழக்கம் அது மாதிரி. நம்ம ஸ்கூல் போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் சாப்பிட்டு மத்தியானம் டிஃபன் எடுத்துகிட்டு போவோம்ல. ஸோ அதே மெத்தடை நாங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வரோம். அதனால் அதில் ஒன்றும் பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லை, ஸ்பெஷலாக ஒன்றும் கிடையாது அதுக்கு. அது மாதிரி பார்த்தீங்கன்னா எப்பயுமே சொல்கிறது, காலையில் நல்லா ஃபுல்லாக சாப்பிடணும், மத்தியானம் கொஞ்சமாக சாப்பிடணும், நைட் அதை விட கொஞ்சமாக சாப்பிடணும்னு சொல்லுவாங்களா. அதை தான் இப்போ நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். காலையில் ஃபுல்லாக சாப்பிட்றது இல்லை, ஃபுல்லானா ஒரு 80% உள்ள கிரைண்டிங்க்கு ஸ்பேஸ் வரும். உள்ள போட்டு தலானியில் அடிக்கிற மாதிரி அடிச்சா எப்படி இருக்கும். சரி, காலையில் ஒரு 80%, மத்தியானம் ஒரு 60% வச்சுக்கலாமா? 40% தான் சாப்பிடலாம். அப்ப நைட் வந்து ஒரு 10% தான் சாப்பிடணும். நைட் சாப்பிடாம இருந்தா பெட்டர் நம்மள மாதிரி. ஆமா, நிறைய பேர் அதுவரை கேக்குறாங்க. நிறைய பேர் அது வேணா நீங்க சொல்லுங்க, நைட் வந்து டின்னரே ஏன் நீங்க காமிக்க மாட்டேங்கிறீங்க இப்பெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம சாப்பிடுறதுல காமிக்கல, அவ்வளவுதான். நாங்க வந்து இப்ப டின்னர் சாப்பிடுறது இல்ல, நாங்க வந்து அந்த ஈவினிங் இந்த 6 o'clock அப்படியே வந்து முடிச்சிடுவோம். ஸ்நாக்ஸோட அதோட முடிச்சிடுவோம். அதுக்கப்புறம் வந்து டிஃபன்லாம் எதுவும் கிடையாது. கண்டிப்பாக பசிக்காதான்னு கேட்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் பெருசாலாம் பசிக்காது.
காலையில் எப்போ போல நம்ம எழுந்தோன்னா ஆஸ் யூஷுவல் நம்ம ரொட்டீன் காஃபியோ கஞ்சியோ டீயோ வாட் எவர் இட் இஸ் அதில் வந்து திரும்பி ஸ்டார்ட் ஆகிடும். வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து கடலை மாவு சட்னி பண்ணிடலாம். எண்ணெய் காஞ்சிடுத்து, கடாயில் எண்ணெய் விட்டுருந்தா அதை காஞ்சிடுத்து கடுகு பாம்பே சட்னி. ஆமாம், பாம்பே சட்னி ரொம்ப சூப்பர், சிம்பிளும் கூட. இது வந்து எங்கள் ஆத்துக்காரருக்கு ரொம்ப பிடிக்கும். தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். நினச்ச உடனே டக்குன்னு பண்ணிடலாம் ஒரு சட்னி. வெங்காயம் பச்சை இந்த கடாய் வந்து நான் ஆஃபும் பார்க்குறேன். இண்டாலியம் கடாய். இது வந்து ஆன்லைனில் கிடைக்குமா எனக்கு தெரியாது. நான் இதை சுந்தர் ஸ்டோரில் தான் வாங்கினேன். டி நகரில் இருக்குது அந்த கடை. சுந்தர் ஸ்டோர் எங்கே நிறைய கேட்டிருக்காங்க. டி நகரில் ஆப்போசிட்டு ஜிஆர்டி, பக்கத்தில் வந்து சென்னை சில்க்கு பக்கத்தில். மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி வந்து பாம்பே சட்னி, இந்த கடலை மாவு சட்னி எப்படி பண்ணணுங்கிற வீடியோ வந்து உங்களுக்கு ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அப்படி பார்க்கல அப்படின்னு பழத்தை எடுத்து பார்க்கணும்னு தோணுச்சு. கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருந்துச்சுக்கோங்களேன். இப்போ நான் பண்ணுறதை பார்த்துட்டே நீங்கள் உடனே பண்ணிடலாம். இப்போ சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். எடுத்துடலாம். சுட சுட ஆவி பறக்கிற இட்லி. ஆவி பறக்க சாஃப்டான இட்லி. இட்லி மாவு அரைச்சோம் இல்லையா நம்ம, இப்போ முந்தானே அரைச்சோம் நினைக்கிறேன் இட்லி மாவு. ஸோ அந்த மாவு தான் இது. 5 கப் அரிசி, 1 கப் உளுந்து, 500 அரிசி, 100 உளுந்து. நல்லா குழம்பிருப்பாங்க எல்லாரும். நான் அளக்கிற டம்ளரில் சொன்னேன், குட்டி டம்ளரில். நான் எல்லாமே வந்து சின்ன கப்பில் தான் அளந்துப்பேன். அதனால அந்த அளவுக்கு சொன்னேன் நான். நீங்கள் எதை பெருசில் அளந்துக்க வேண்டியதான். நல்லா இட்லி பாருங்க, நல்லா இவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. சூப்பராக இருக்கு பாருங்க. இந்த மாதிரி மேலே வரணும், அப்போ தான் நல்லா இருக்குன்னு அர்த்தம். இட்லி முழுக்குன்னு இருக்கக்கூடாது. கிரிக்கெட் பால் வரணும்னா இட்லி கல் மாதிரி இருக்கும். ஆமாம், எல்லாரும் கேட்டிருக்காங்க 8 இட்லி போதுமான்னு கேட்டிருக்காங்க. நம்ம நிக்கில் வந்து 2 இட்லி தான் சாப்பிடுவோம், அதுக்கு மேலே சாப்பிட மாட்டோம். தோசைனா ஒரு 3 தோசை சாப்பிடுவோம், அவ்வளோதான். சுடுது சூப்பராக இருக்குல்ல. அவ்வளோதான், நல்ல சுட சுட ஆவி பறக்க இட்லியும் ரெடி.
நம்மளுடைய கடலை மாவு சட்னியும் பாம்பே சட்னி கடலை மாவு சட்னி எப்படி வேணாலும் சொல்லலாம். ஸோ நல்லா ரெடியாக இருக்குது. இது நல்லா இட்லி மேலே அந்த கடலை மாவு சட்னி இதான் பாம்பே சட்னி அதை விட்டு இந்த ஒரு ஸ்பூன் அப்படியே நெய்யை விட்டுட்டு சாப்பிடுங்களேன். ஸோ தேவாமிரதமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். என்னடா கப்பு டம்ளராக அடுக்கி வச்சுக்கிறேன்னு பார்க்குறீங்களா? நிறைய பேருக்கு உண்டான டவுட்டு தான் நான் இப்போ கிளியர் பண்ண போகிறேன். அதாவது கப்பு டம்ளர் ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் இல்லைங்க. நம்ம வீட்டுக்கு எது சௌரியமோ அதை எடுத்துக்கலாம். நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கப்பு எல்லார் வீட்லேயும் வாங்கி வச்சுருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. டம்ளர் எல்லார் வீட்லேயும் ரக வாரியாக சைஸ் வாரியாக டம்ளர் இருக்கும். இப்போ பாருங்களேன், நான் வந்து இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் டெய்லி அரிசி எடுத்துப்பேன். அரிசி எடுத்துட்டேன்னா அதில் வந்து ஒரு 4 கப்பு தண்ணி விடுவேன் சாதத்துக்கு. ஆமாம், சாப்பிட்ற அரிசி வந்து ஒரு கப்பு எடுத்துக்கிட்டேன்னா 4 கப்பு தண்ணி விடுவேன். இதே வந்து உங்கள் வீட்டுக்கு உங்களுக்கு அளவுக்கு இப்போ பெரிய கப்பு தான் ஓகேனா, இதை பாருங்கள், இந்த மாதிரி பெரிய டம்ளர் தான் எங்கள் வீட்டுக்கு கரெக்டாக இருக்குன்னா அந்த டம்ளரில் எடுத்துக்கோங்க. இல்லை அதையும் இல்லை எனக்கு இந்த மாதிரி கப்பு தான் ஓகேவாக இருக்குன்னா இந்த கப்பு எடுத்துக்கோங்க. இதில் எந்த கப்பு வேணாலும் நீங்கள் அளந்துக்கலாம். கப்பில் பாருங்கள், இது எடுத்துக்கலாம். இதில் எடுத்தாலும் இப்போ ஒரு கப் அரிசிக்கு 4 கப்பு தண்ணி தான். இதில் எடுத்தாலும் ஒரு கப் அரிசிக்கு 4 கப்பு தண்ணி தான். ஸோ எல்லாமே அதே கப்பில் அதே அளவில் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து நான் வந்து கலந்த சாதம்லாம் பண்ணுவேன் இல்லையா? பண்ணும்போது என்ன பண்ணுவேன்னா பாருங்கள், இந்த கப்பில் ஒரே ஒரு கப்பு அரிசி எடுத்துகிட்டு 4 கப்பு தண்ணி விட்டேன்னா தயிர் சாதத்துக்கு ரெடி ஆகிடும். ஸோ நான் தயிர் சாதத்துக்கு இந்த சின்ன கப்பில் தான் எடுத்துப்பேன். அது மாதிரி இந்த டவரா வந்து சில சமயம் இட்லிக்கு ஊற போடணும் அப்படின்னா இந்த டவராலையும் நான் அளந்துப்பேன். இதில் 5 கப்பு அரிசி எடுத்துக்கிட்டேன்னா 1 கப்பு உளுந்து, இதுதான் அளவு. ஸோ அளவு வந்து எந்த கப்பில் எப்படி வேணாலும் நம்ம அளந்துக்கலாம். அது இதுலேயும் எடுத்துக்கலாம். இதில் ஒரு 5 கப்பு அரிசி எடுத்துக்கிட்டோன்னா 1 கப்பு உளுந்து இட்லி மாவுலாம் அரைக்கிறதுக்கு. சாதம் வைக்கணுமா, இதுலேயே 1 கப்பு அரிசி எடுத்துக்கோங்க, 4 கப்பு தண்ணி விடுங்க, அவ்வளோதான். எல்லாத்துக்கும் இதே தான். அது மாதிரி ராகி இட்லி பண்ணியிருந்தேன். 5 கப்பு மாவுக்கு 1 கப்பு உளுந்து வந்து ஊற வச்சு நான் பண்ணி காமிச்சிருக்கேன். இருந்தாலும் லிங்க் வேணாலும் உங்களுக்கு நான் தரேன். 5 கப்புன்னு போட்டிருக்கேன். 5 கப்புனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த கப்பில் நீங்கள் 5 கப்பு மாவு எடுத்துகிட்டு இதுலேயே 1 கப்பு உளுந்து எடுத்துக்கலாம். இல்லை இந்த கப்பில் 5 கப்பு மாவு எடுத்துகிட்டு 1 கப்பு உளுந்து எடுத்துக்கலாம். எதில் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ரொம்ப 2 பேருக்கு தான் வேணுமா, இந்த சின்ன அளவில் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அளவு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொல்கிற அளவு எதில் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதே அளவு எடுத்துக்கணும். இப்போது அதாவது 1, அரை, கால், முக்கால்லாம் சொல்கிறோம் இல்லையா? இந்த அளவெல்லாம் எதுவுமே இல்லைன்னா இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாக ஒன்று எடுத்துப்போமா, இதில் போட்டால் முக்கால் ஆகிடுமா, இதில் கொஞ்சம் போட்டால் அரை ஆகிடுமா, கொஞ்சம் போட்டால் கால். ஸோ இதெல்லாம் அப்படியே கண் மதிப்பாக நம்ம டக்குன்னு அளந்துடலாம். டம்ளர் இருந்ததுன்னா ஈஸி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த அளவெல்லாம் வேணுங்கிறது கூட கிடையாது, நம்ம கண் மதிப்பாக பண்ணிடலாம். இப்போ கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். கப்பு டம்ளர் எல்லாத்துக்கும் இனிமேல் யாருக்கும் டவுட்டே வரக்கூடாது. அந்த அளவுக்கு கரெக்டாக சொல்லியிருக்கேன். நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லியிருக்கேன். ஏன்னா நிறைய பேர் டெய்லி இதான் டவுட்டு, கப்பா டம்ளரில் அளந்துக்கலாமா, கப்பில் சொல்லுங்கள், டம்ளரில் சொன்னால் கப்பில் சொல்கிறீங்க. இதான் அளவு. எதில் எடுத்துக்கிட்டாலும் உங்கள் வீட்டுக்கு எது சௌரியமோ அதில் நீங்கள் அளந்துக்கோங்க. இப்போ கப்பு டம்ளர் அளவெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்தது வந்து நான் இன்றைக்கி வந்து வத்த குழம்பு பொடியும் வத்த குழம்பும் வந்து நம்ம சித்ரா முரளிஸ் கிச்சனில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பார்க்கலைன்னா அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். ஸோ கண்டிப்பாக போய் பாருங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் நிறைய டவுட் இருக்குது, அதை நான் கிளியர் பண்ணுறேன். நிறைய பேர் கமெண்ட் போட்டிருக்கீங்க, அதனால நான் அதையும் கிளியர் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு சாம்பார்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொருத்தர் வீட்டில் ஒவ்வொரு சாம்பார். தஞ்சாவூரில் ஒரு மாதிரி வைப்பாங்க, திருநெல்வேலியில் ஒரு மாதிரி வைப்பாங்க, கேரளா சைடில் வேறு மாதிரி வைப்பாங்க, அவியலே அங்கே பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரத்தில் வேறு மாதிரி இருக்கும், இந்த இன்னொரு இடம் என்னங்க கோட்டயம் வேற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி இருக்கும். எல்லா சமையலுமே அப்படிதான். ஆனால் நீங்கள் வந்து நம்மளோட சமையல் பார்த்தீங்களா, பாரம்பரியமாக அந்த காலத்தில் எப்படி பண்ணாங்களோ அதுலேயே பார்த்தீங்கன்னா மிளகு கூட போட்டு பண்ணலாம். அதாவது ஒரு வெத்த குழம்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மிளகு கொஞ்சம் கூட போட்டும் பண்ணலாம், கொஞ்சம் குறைச்சலாகவும் பண்ணலாம், அது இல்லாமையும் பண்ணலாம். அப்படிங்கிறது அந்த அளவுக்கு அந்த காலத்தில் கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. அதை தான் நான் இப்போ உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி விஷயத்துக்கு வரேன். இன்றைக்கி வந்து வெத்த குழம்பு நான் போட்டிருக்கேன். இதில் வந்து நான் மிளகு சேர்க்கலை. ஆனால் ஆல்ரெடி ஒரு வெத்த குழம்பு பொடி போட்டிருக்கேன். அதில் நான் மிளகு சேர்த்து உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன். அதோட டேஸ்ட் வேறையாக இருக்கும். இப்போ இன்றைக்கி போட்டது டேஸ்ட் கண்டிப்பாக வேறுபடும். அதனால் பண்ணி பாருங்கள், செய்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா சொல்லுங்கள் இது நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படிங்கிறத. பெப்பர் கண்டிப்பாக மிளகு சேர்க்க வேண்டாம். இதுவும் கேட்டிருக்கீங்க, மிளகு சேர்க்க வேண்டாமா அப்படின்னு ஒரு டவுட்டாக கேட்டிருக்கேன். மிளகு சேர்க்க வேண்டாம். நான் சொன்ன அளவில், ஏன்னா எல்லாமே நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற இன்க்ரீடியன்ட் தாங்க, அது ஒன்றும் வீணாக போகிறது இல்லை. நம்ம போட்டு பார்த்து வறுத்து அரைச்சி பொடி பண்ணி பார்த்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். எல்லா சமையலும் எல்லாருக்கும் பிடிக்கும்னு சொல்ல முடியாது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிக்கலன்னா நீங்கள் பண்ண வேண்டாம், வேறு ஏதாவது அந்த பொடியை வந்து காய்க்கலாமும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் மணத்தக்காளி வத்தல்
சுண்டைக்காய் வத்தல் வந்து யூஸ் பண்ணேன். அதை வந்து வறுத்துட்டு போடணுமா வறுக்காமல் போடணுமான்னு கேட்டிருக்கீங்க. நான் போடுற வீடியோவே ரொம்ப 5 நிமிஷமோ 6 நிமிஷமோ தாங்க. தயவுசெய்து அதை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒவ்வொரு இடத்துலையும் ஏதாவது ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் கொடுக்காம நான் வந்து வீடியோ வந்து போடுறது கிடையாது. ஸோ கண்டிப்பாக இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா தாளிச்சதுக்கப்புறம் மணத்தக்காளி வத்தலையும் சுண்டைக்காய் வத்தலையும் வறுத்துட்டு அதுக்கப்புறமா தான் நான் அந்த வத்தக்குழம்பு பொடியே சேர்த்துருப்பேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். பார்க்காம வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு இதை சேர்க்கல அதை சேர்க்கல இதை பண்ணல அதை பண்ணலன்னு தயவுசெய்து சொல்லாதீங்க. தயவுசெய்து ஃபுல்லாக பாருங்கள். ஒவ்வொரு இடத்தையும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுட்டே வராது. இந்த அளவுக்கு டவுட்டே வராது. இப்போ கிளியர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். அதுவுமே நினைக்கிறேன். வத்தக்குழம்பு பொடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் தரேன். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அதை நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி தான், நல்ல சுடசாதத்தில் நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சுட்டு ஒரு பாசிப்பருப்பு தொகையில் இருக்குது, அதையும் சேர்த்து தொட்டு சாப்பிட்டு பாருங்களேன், ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இன்றைக்கி ஒரு குயிக் vlog தான் பார்த்துருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.